இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். சரிங்களா, சேனல் நேம் வந்து ஏஐ கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, செவ்வாய்க்கிழமை குழுக்களுக்கு உண்டான, அதாவது ஸ்ரீசக்தி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 445. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 723, 784. சரிங்களா. ஸோ 9/12/2024 அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 819, 745ங்க. சரிங்களா, இந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்துச்சு. இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்க்குறவங்க அதை பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம். சரிங்களா, என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 545ன்னு கொடுத்துருந்தோம், 765 கொடுத்துருந்தோம், 245ன்னு கொடுத்துருந்தோம். சரிங்களா. ஸோ ஏபிசி வந்து நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 7, இங்கே 4. சரிங்களா. இங்கே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பவரில் தான் வந்திருக்கும். சரிங்களா, 245 கொடுத்துருக்கும், பவரில் தான் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஏபிபிசிஎஸ்சிலையும் 7, 5, 7, 4, சரி 4, 5 இந்த மாதிரியான பேர் கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் வந்திருந்தது. சரிங்களா. ஸோ நம்ம நல்ல ஒரு கெஸ்ஸிங், நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம். அதுக்கு சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் மீன்ஸ் ரெண்டே சப்போர்ட் தாங்க உங்கள்கிட்ட கேட்குறேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம வீடியோ இப்போ பார்க்கும்போதே இந்த வார்த்தை கேட்குறப்ப லைக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஒரு நாள் நம்ம வீடியோ போடல. சரிங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் ஆகி டெய்லியும் வீடியோ போடுவோங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது லைக் பண்ணி விடுங்க. ஏன்னா நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறேங்க, பாருங்கள் எப்படி கொடுத்துருக்குன்ட்டு. இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் 5 வின்னிங் கொடுத்துருக்கோம், 5 ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம். மீதி எல்லா நாளும் 2D பாஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நம்பர் ஒரு பவரில் இந்த மாதிரி தான் மிஸ் ஆகிட்டுருக்கு நம்ம எடுத்து கொடுக்குற டெய்லியுமே. சரிங்களா, 9 நாள் ஆகுதுங்க. 9 நாள் 5 வின்னிங் கொடுத்துக்கிறோம். மீதி நாள் எல்லாமே இப்படி தான் வின்னிங் மிஸ் ஆகிருக்கு. ஏதாவது ஏபிசி ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு அப்படி தான் சொல்லணும். நம்ம வின்னிங் மிஸ் ஆகுன்னு சொல்ல, ஏபிசி தான் ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ நம்ம சொல்கிறப்ப, இந்த வார்த்தை சொல்கிறப்ப லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க கேஎல்டிஆர் சம்மந்தமாக. அதில் போய் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஒருவேளை உங்களால் பயன்படுத்த முடியாமல் போனால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேங்க, ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்க. கேட்டு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் மிஷின் நம்பர் வருங்க. சரிங்களா, 2:35க்கு வரும். அது வந்தப்புறம் இதில் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம். சரிங்களா, மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம். அந்த கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை தெளிவாக கேட்கணும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்டும் இந்த வீடியோவும் கம்பேர் பண்ணி 5 ஜோடி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் வந்தப்புறம் இதில் கொடுக்குற கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள். டெய்லியும் ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கலாங்க. சரிங்களா, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 0967, பி போர்டில் பார்த்தீங்கன்னா 7281, சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 03659ன்னு கொடுத்துருக்குங்க. சரிங்களா. ஸோ எப்பயுமே எல்லாத்துலேயும் சொல்கிறது, இந்த வீடியோ ரெகுலராக பாருங்கள். ஸோ இதை ஃபஸ்ட்டு 3 நம்பர் எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டண்டான நம்பருங்க. ஸோ அதில் நமக்கு என்ன ஓரளவுக்கு ஒரு போர்டு எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 09 அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7, சரிங்களா, சென்ட்ரு போர்டில் 7 அந்த மாதிரி வருதுங்க. சென்ட்ரு போர்டில் 7, 8 அந்த மாதிரி வருது. சரிங்களா, 7, 8 இல்லைன்னா 2 அந்த மாதிரி தான் காமிக்குதுங்க. சரிங்களா. இருந்தாலும் நான் ஒரு 1ஆம் நம்பருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் நான். ஏன்னா 1ஆம் நம்பர் சி போர்டில் அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு. பி போர்டுக்கும் மாறலான்ற மாதிரி இருந்தனால தான் பி போர்டில் எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா. சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 0, 3, 6, 5, 9ன்னு கொடுத்துருக்கோம். மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு நம்பர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. சரிங்களா, ஒருவேளை 6ஆம் நம்பர் வந்துருச்சுன்னா மீதி இருக்கிற 4 நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதில் 0 அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்ட் 9 இம்பார்ட்டண்ட் கொடுத்துருந்தோம். இங்கேயும் 9 இருக்குது. அதனால் 0 9 0 0 0 3 ஆல்ரெடி 0 3 இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அதனால் வந்து நம்ம இதை 3 0ன்னு போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனாகவே எழுதியிருக்கேன். திரும்பவும் ஒரு கணக்கில் வந்ததுனால தான் கீழே எடுத்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? 7 1 9 1 1 5 1ஆம் நம்பர் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ 7ஆம் நம்பர் கூட 9ஆம் நம்பர் கூட 5ஆம் நம்பர் கூட சரி 0ன்றதுனால 5ஆம் நம்பர் கூட வருதுன்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 52 65 22ங்க. சரிங்களா? 44 77. ஸோ 7 4 4 7 தான் ரொம்ப நாளாக 3 நாளாக கொடுத்துட்ருக்கோம். 3 நாளாக ஹிட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி அதில் ஒரு நம்பர் டபுள்ஸ் வரலாம். சரிங்களா? இதுக்கு தான் வீடியோவை தெளிவாக கேட்க சொல்கிறோம். 76 88 30ங்க. 03 30. சரிங்களா? இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரிங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஸோ சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பட்டனை இப்பயே கூட தட்டி விடுங்க. சரிங்களா? இந்த வார்த்தை கேட்கும்போது லைக் பட்டனை தட்டி விடுங்க. அதேமாரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஒருவேளை உங்களால் ஏதோ ஒரு பிஸி டைமில் யூஸ் பண்ண முடியலனா கூட அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால கருதி அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். திரும்பவும் சொல்கிறோம், ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள், தெளிவாக கேளுங்க. அப்போ தான் ஸ்க்ரீன்ஷாட்டையும் இதையும் மேட்ச் பண்ணி ஒரு 5 பேர் எடுக்க முடியும். அந்த 5 பேர் எடுத்து வச்சிங்கன்னா தான் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம். சரிங்களா? எம்சி நம்பர் வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம். அதுவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிற அந்த 5 பேரும் மேட்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதனால் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பும் நீங்கள் இதுக்கு இந்த வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கெஸ்ஸிங்கை யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3D நம்பர்ஸ் பார்த்துடலாம். ஸோ 3D நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா என்ன வருதோ அது கொடுத்துருவோம். சில பேர் 4D கேட்குறாங்கன்றதுனால அப்படி என்ன வந்ததோ அது எழுதியிருக்கும். சரிங்களா? விருப்பம் இல்லாதவங்க இந்த 3D மட்டும் பார்த்துக்கிட்டாலும் ஓகே. சரிங்களா? அது பல ட்ரிப் சொல்லிட்டோம். புதுசாக பார்க்குறவங்க அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 27,500ங்க. சரிங்களா? 500 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதை வந்து 2-3 நாளாக கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். இதை தான் வந்து 503 305ன்னு இருக்குது. சரிங்களா? இங்கே 503 எழுதுகிறேன் நான். அதான் 030 அது எழுதுறதுக்கான காரணம் அதுதான். ஸோ 49,981 நேத்தியோடைய உள் நம்பர். சரிங்களா? அப்படியே திரும்பி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நேத்தியோட உள் நம்பர் இப்போ பாருங்கள், அந்த மாதிரி கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு. அதுக்காக சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதிலே பார்த்திங்க அப்படின்னா 491 471. இதை கொஞ்சம் கண் வச்சுக்கோங்க. 471 மேலே. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 43 308ங்க. சரிங்களா? 308 309ன்ற பேர் கொஞ்சம் அதிகப்படியாக வந்துச்சு. ஸோ இதில் வந்து 033 பவர் எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 72 82ங்க. சரிங்களா? 2 8 2 2 2 2. சரிங்களா? 2 2 8. அடுத்தது பார்த்திங்கன்னா 96 63. ஸோ 652. ஸோ இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் தாங்க. சரிங்களா? 265 662 பாருங்கள், மார்க் பண்ணுறேன் நான். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 81 15. ஸோ 219. அப்புறம் இந்த 320 ஒரு ஃபாலோயிங் நம்பர் தாங்க. 203 320 13 20 0 21 309 ஏற்கனவே நான் மேலே சொல்லியிருந்தேன். 308ன்ற ஒரு நம்பர் வந்ததுனால அந்த பேரில் வருது. அதேமாதிரி 503க்கும் ஒரு பேர் இந்த லிங்க் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்காக தான் வீடியோ பார்க்க சொல்லணும். கோடு போட்டதை பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. 209 483 838 834. இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரே நம்பர் தான், பாக்ஸில் எழுதியிருக்கும். 058 085ன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொடுத்தோம். ஸோ அந்த பேர் வர மாதிரி அதிகப்படியான காமிக்குது. அதனால் வந்து 855 059ங்க. 806 063 இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏன்னா நேற்று ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு நாள் டு ஒரு நாள் நம்ம ஏபிசி தட்டி தூக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஏபிசி ஃபுல் வின்னிங் வரும். எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இப்போ ஷார்ட்கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஷார்ட்கட் பார்க்குறது மாதிரி சொல்லிக்கிறேன். லைக் பட்டனை ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக எந்த குரூப் இருந்தாலும் சரி நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா
தெளிவாக கேட்டிங்கன்னா தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கெஸ்ஸிங் நம்ம எடுத்து கொடுப்போம். சரிங்களா? எம்சி கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம். எம்சி கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா இது தெளிவாக கேட்டிங்கன்னா தான் புரிஞ்சால் தான் உங்களுக்கு இதாகும். ஏன்னா எல்லா மாதமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதம் இப்போ வரைக்கும் 5 கொடுத்துட்டோம் 9 நாளில். நேற்றுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. ஸோ இன்றைக்கி 6வது வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க. ஷார்ட்கட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஷார்ட்கட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முடிச்சு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம். ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா 784 745 அப்படி திருப்பி எழுதியிருக்கோம். இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் 526 அப்படி திருப்பி எழுதியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 6 அப்படின்ற ஒரு பேர் வரும். ஸோ 4 6 அப்படின்னு பேர் வந்தாவே கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வரும். சரிங்களா? அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இது தவறும் பட்சத்தில் நம்ம ஒரு 9ஆம் நம்பருக்கு போகலாங்க. சி போர்டு மிஷின் நம்பர் பார்த்துட்டு அதை முடிவு பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் அதுவும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா 8 5 5 அந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 5கோட பவர் 0. சரிங்களா? 2 7. சரிங்களா? இந்த 2 7 அப்படியே உள்ளே கொண்டு வந்திருக்கும். அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 2ன்னு வந்திருக்கு. ஸோ 3 2ன்னு வந்தாவே அதோடைய கட் நம்பர் அப்படின்றது வரும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 7 2ன்னு வந்திருக்கு. அதனால் 3 8 4ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 307. சரிங்களா? 307 308. ஸோ இந்த 308ன்ற நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். 309 நம்பர் கொடுத்துருக்கோம். அப்போ ஷார்ட்கட் கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக தான் கிராக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதேமாதிரி 828 838 848ன்னு கொடுத்துருந்தோம். அதேமாதிரி வந்திருக்கு. 476ன்னு இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி தாங்க வந்து நம்ம ஷார்ட்கட்டில் அமைஞ்சிருக்கு. இதை நம்ம 3Dயோட நீங்கள் கம்பேர் பண்ணி கண்டிப்பாக வச்சு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஏபிசி ஃபுல் வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு நாள் டு ஒரு நாள் நம்ம வின்னிங் வாங்கிட்டு இருக்கோம். நேற்று ஜஸ்ட் மிஸ்ஸில் பவரில் தான் போயிருக்கு. இனி கண்டிப்பாக தட்டி தூக்குங்க. எல்லோரும் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. தேங்க்யூ.